அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்களை பற்றி, பெற்றோர்களுடைய மகத்துவம் பற்றி, பெற்றோர்களது கண்ணியத்தை பற்றி அருள்மறையாம் திருமறையிலே வல்ல ரஹ்மான் அதிகமாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார். அவர்களிடத்தில் எவ்வாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும், அப்படி நாம் நடந்து கொண்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் என்ன என்பதை பற்றி எல்லாம் அருள்மறையில் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார். அதே சமயத்தில் பெற்றோர்களுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக, பெற்றோர்களை துன்புறுத்தக்கூடியவர்களாக, பெற்றோர்களை வேதனையில் ஆழ்த்தக்கூடியவர்களாக பிள்ளைகள் இருப்பார்களேயானால் அவர்கள் அடைந்து கொள்ளக்கூடிய இழிவை பற்றியும் அருள்மறையாம் திருமறையிலே வல்ல ரஹ்மான் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார். அதே போன்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் பெற்றோர்களுடைய சிறப்பை பற்றி நமக்கு மத்தியிலே கூறி காட்டி சென்றிருப்பதையும் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் வல்ல ரஹ்மான் அருள்மறையாம் திருமறையிலே அந்த பெற்றோர்களை பற்றி எவ்வாறு சொல்லி காட்டியிருக்கின்றான் என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது அருள்மறையில் சொல்லி காட்டுகின்றான். وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا إِمَّا يَبْلُغَنَّ عِندَكَ الْكِبَرَ أَحَدُهُمَا أَوْ كِلَاهُمَا فَلَا تَقُل لَّهُمَا أُفٍّ وَلَا تَنْهَرْهُمَا وَقُل لَّهُمَا قَوْلًا كَرِيمًا என்பதாக அருள்மறையாம் திருமறையிலே வல்ல ரஹ்மான் சொல்கின்றான். நபியே, உம் இரட்சகன் தன்னை தவிர மற்ற எவரையும் வணங்கக்கூடாது என்று கட்டளையிட்டிருப்பதுடன் தாய் தந்தைகளுக்கு நன்றி செலுத்தும்படியாகவும் கட்டளையிட்டிருக்கின்றான். அவர்களில் ஒருவரோ அல்லது இருவருமோ முதுமையடைந்து விட்ட போதிலோ உம்மிடமிருந்து அவர்களை விரட்ட வேண்டாம், அவர்களை சீ என்றும் சொல்லிவிட வேண்டாம். அவ்விருவருக்கும் கண்ணியமான சொல்லையே கூறவும் என்பதாக வல்ல ரஹ்மான் பெற்றோர்களது மகத்துவத்தை இவ்வாறு சொல்லி காட்டியிருக்கின்றனர். பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள், பெற்றோர்களை மதித்து வாழுங்கள், பெற்றோர்கள் முதுமையடைந்த நிலையில் அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றி விடாதீர்கள் என்பதை போன்றெல்லாம் வல்ல ரஹ்மான் இங்கு நமக்கு சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த சொல்லுக்கு நேர்மாறாக நடக்கக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு நாம் காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். பெற்றோர்களில் ஒருவரோ அல்லது இருவரோ முதுமை அடைந்த நிலையில் உன்னிடம் இருப்பார்களேயானால் அவர்களை வீட்டை விட்டு நீ விரட்ட வேண்டாம் என்பதாக வல்ல ரஹ்மான் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார். மனிதன் இவ்வாறெல்லாம் நடப்பான் என்பதை அறிந்துதான் வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டியிருக்கின்றார். இவ்வாறு நீ நடக்காதே என்பதாக. ஆனால் மனிதன் இன்றைக்கு அவ்வாறு நடக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். பெற்றோர்களிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு, பெற்றோர்களிடத்திலிருந்து எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டு அந்த பெற்றோர்களை அடுத்தவர்களை விடக்கூடியவனாக இருக்கக்கூடிய ஒரு அவல நிலையை இன்றைக்கு நாம் காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். பெற்றோர்களுடைய சொத்து சுகங்களை எல்லாம் அன்புக்கினியவர்களை பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் பெற்றுக்கொண்டு அவர்களை நாதியற்றவர்களாக, அனாதிகளாக தெருவிலை விடக்கூடிய ஒரு அவல நிலை இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் கூடாது என்பதாக வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றார். இப்படி நீ நடந்து கொள்ளாதே என்பதாக வல்ல ரஹ்மான் நமக்கு எச்சரிக்கையோடு சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அடுத்து சொல்கின்றார், அவர்களிடத்தில் நீ சீ என்ற வார்த்தையை கூட, அதாவது ஊஃபி என்பதாக சொல்லுவோம் அல்லவா, அந்த வார்த்தையை கூட நீ உபயோகித்து விடாதே என்பதாக வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றார். ஆனால் நிலைமை எவ்வாறு இருக்கின்றது? பெற்றோர்களை கூறக்கூடாத வார்த்தைகளை கொண்டு கூறக்கூடியவர்களாக, ஏசக்கூடியவர்களாக, பேசக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு
இன்றைக்கு இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்படியெல்லாம் நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள் என்பதாக வல்ல ரஹ்மான் சொல்லியிருக்க, எதை எப்படி நடக்கக்கூடாது என்பதாக சொன்னானோ அதை இன்றைக்கு செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய மக்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அவர்களிடத்தில் கண்ணியமான வார்த்தையை, கண்ணியத்தோடு கண்ணியமான வார்த்தையை அவர்களிடத்தில் நீ கூறிக்கொண்டிரு என்பதாக வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றார். அந்த அளவுக்கு பெற்றோர்களுடைய மகத்துவம் உயர்ந்ததாக இருக்கின்றது. ஆனால் பெற்றோர்களுடைய மகத்துவத்தை இன்றைக்கு உணராததின் காரணமாக, விளங்காததின் காரணமாக பெற்றோர்கள் மனதை வேதனைப்படுத்தக்கூடியவர்களாக, பெற்றோர்களை வேதனைக்குள்ளாக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு நாம் காணக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த பெற்றோர்களுடைய விஷயத்தை பற்றி நமக்கு சொல்லி காட்டினார்கள். அப்துல்லாஹ் பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியுள்ளார்கள், இறைவனுக்கு இணை வைப்பதும், பெற்றோருக்கு வேதனை அளிப்பதும், கொலை செய்வதும், பொய் சத்தியம் செய்வதும் பாவங்களிலேயே மிக பெரும் பாவம் என்பதாக சொல்லி காட்டினார்கள். பெற்றோர்களை வேதனைப்படுத்துவது, பெற்றோர்கள் மனதை புண்படுத்துவது பாவங்களிலேயே மிக பெரும் பாவமாக, கொலைக்கு ஒப்பாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு மிக பெரும் பாவமாக பெற்றோர்களை வேதனை செய்வது அமைந்திருக்கின்றது என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்கள், பெற்றோர்களது துஆவை பெறக்கூடியவர்களாக, பெற்றோர்களது துஆவை பெறக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். நமது முன்னோர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். பெற்றோர்களது துஆவை பெற்று வாழக்கூடிய பிள்ளைகளாக இருந்தார்கள். பெற்றோர்களை மதித்து வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். பெற்றோர்களுக்கு கண்ணியம் செய்து வாழக்கூடியவர்களாக நமது முன்னோர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஒரு தாய் தூக்கத்தில் இருக்கின்றால், கண் விழிக்கின்றால், மகனை தாகமாக இருக்கின்றது, தண்ணீர் கொண்டு வா என்பதாக சொல்கின்றார். மகன் வீட்டினுள் தேடி பார்க்கின்றார், தண்ணீர் கிடைக்கவில்லை. வெளியே சென்று தண்ணீரை எடுத்துக்கொண்டு தாயிடத்தில் வருகின்றார். தாயை தூங்கி விடுகின்றார். தாய் தூங்கிவிட்டாலே பிறகு கொடுத்து கொள்ளலாம் என்பதாக எண்ணி அவர் சென்று விடவில்லை. தாய் தாகம் என்பதாக கூறினாலே, தாகமாக இருக்கின்றது, தண்ணீர் கொண்டு வா என்பதாக சொன்னாலே அவரது தாகத்தை நாம் தீர்க்க வேண்டும். எப்பொழுது கண் விழிக்கின்றாலோ அப்பொழுது அவளுக்கு இந்த தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்பதாக எண்ணி தலைமாட்டிலேயே தண்ணீர் குவளை வைத்துக் கொண்டு நிற்கின்றார். காலை பொழுது விழுந்ததும் தாய் கண் விழித்து பார்க்கின்றார். தன் மகன் இரவு முழுவதும் தண்ணீர் குவளையோடு தன் தலைமாட்டிலே நிற்பதை பார்த்துவிட்டு பூரிப்படைந்து துஆ செய்தார். யா அல்லாஹ், இப்படியெல்லாம் எனக்கு வழிபடை செய்யக்கூடிய, இப்படியெல்லாம் என்னை பார்த்து கொள்ளக்கூடிய என் அன்பு மகனை, என் பாசத்துக்குரிய மகனை நாளை உலகம் போற்றும் பெரும் ஞானியாக நீ ஆக்குவாயாக என்பதாக துஆ செய்தார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வால் அந்த துஆ அங்கீகரிக்கப்பட்டது. மிகப்பெரிய ஞானியாக, கல்விமானாக ஆனார் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அவர்தான் அபூ யஜீதுல் பிஸ்தாமி என்று சொல்லக்கூடிய இமாம். அதிகமான ஹதீஸ் கிரந்தங்களை, அதிகமான கிதாபுகளை எழுதியிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களது பெற்றோருடைய துஆவை அங்கீகரித்து அவர்களுக்கு கல்வியையும் கண்ணியத்தையும் கொடுத்தான் என்பதாக நாம் பார்க்கிறோம். எனவே இப்படி பெற்றோர்களது துஆவை பெறக்கூடியவர்களாக, பெற்றோர்களது துஆவை பெற்று வாழக்கூடிய பிள்ளைகளாக நாம் ஆக வேண்டும். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முன்னொரு காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதரை பற்றி சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள். ஜுரைஜி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், ஜுரைஜி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் மிகப்பெரிய ஆபிதாக இருந்தார். மிகப்பெரிய ஆபிதாக இருந்தார், வணக்கசாலியாக இருந்தார். மக்களெல்லாம் பார்த்து வியந்து அவருக்கு ஒரு வணக்க வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து ஒரு கூடாரத்தை அடித்து கொடுத்தார்கள். அந்த அளவுக்கு மிகப்பெரிய வணக்கசாலி, மக்களால் போற்றப்படக்கூடியவராக இருந்தார். தாய் அழைக்கின்றார், அன்பு மகனே,
ஜுரைஜே என்பதாக அழைக்கின்றார். அவரோ தொழுது கொண்டிருக்கின்றார். நஃபிலான வணக்கத்தில் ஈடுபட்டிருந்தார். தாய் கூப்பிட்டதற்கு பதில் கொடுக்கலாமா வேண்டாமா என்று யோசித்து, இல்லை, தொழுகையை முடித்து விட்டு பிறகு கொடுக்கலாம் பதில் என்பதாக தொழுகையிலேயே இருந்து விடுகின்றார். ஓரிரு முறை கூப்பிட்டு பார்த்துவிட்டு பதில் கொடுக்காத மகனுக்கு இவ்வாறு பத்வா செய்தார்கள். யா அல்லாஹ், இவ்வாறெல்லாம் நான் கூப்பிட்டு என் குரலுக்கு பதில் கொடுக்காத என் மகனை நாளை ஒரு வேசியின் முகத்திலே முழிக்கச் செய்து மரணிக்கச் செய்வாயாக என்பதாக துவா செய்து விட்டார்கள். அது பிற்காலத்தில் நடந்தது என்பதாக சொல்லப்படுகிறது. பிற்காலத்தில் அது நடந்தது என்பதாக சொல்லப்படுகின்றது. ஒரு வேசி தவறான வழியிலே அழைக்கின்றால், அவரோ மறுக்கின்றால். அவன் சொல்லிவிட்டு சென்றால், எந்த மக்கள் உன்னை போற்றுகின்றார்களோ புகழ்கின்றார்களோ அவர்களால் உன்னை கேவலப்படுத்துவேன் என்பதாக கூறிவிட்டு சென்று விடுகின்றார். சிறிது காலம் கழித்து வருகின்றார். பச்சிலம் குழந்தையோடு வருகின்றார். மக்களிடத்தில் சொன்னால், இந்த குழந்தை யாருடையது தெரியுமா? நீங்கள் யாரை மிகப்பெரிய ஆபித் என்பதாக, வணக்கசாலி என்பதாக போற்றக்கூடியவர்களாக இருக்கின்றீர்களோ அவர்கள் என்னிடத்தில் தவறாக நடந்து கொண்டதின் காரணமாக பிறந்த குழந்தைதான் இந்த குழந்தை என்பதாக போய் சொல்கின்றார். அன்புக்கினியவர்களை மக்கள் எல்லாம் கோபம் கொண்டு அவருக்கென்று ஏற்படுத்தி கொடுத்திருந்த அந்த கூடாரத்தை எல்லாம் அடித்து வீணாக்கி விட்டார்கள். அவரும் வெளியே சென்றிருந்தார். சென்றவர் திரும்பி வருகின்றார். மக்கள் அவரை பார்த்து கோபத்தோடு இருக்கின்ற பொழுது ஜுரைஜ் அவர்கள் சொன்னார்கள், நான் சொல்லுவது உண்மை, இந்த குழந்தை என்னது அல்ல, இந்த குழந்தை என்னது அல்ல. இப்பொழுது தெரியும் இந்த குழந்தை யாருக்கு பிறந்தது என்பதாக கூறிவிட்டு குழந்தையினுடைய இடுப்பு பிடித்து கிள்ளி கேட்டார், உனது தந்தை யார் என்பதாக. உனது தந்தை யார் என்பதாக கேட்டார். அந்த பச்சிளம் குழந்தை பேசியது என்பதாக பெருமானார் சொல்கின்றார்கள், எனது தந்தை இந்த இடத்திலே ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு இடையன் என்பதாக அந்த பச்சிளம் குழந்தை சொன்னது. பிறகுதான் அந்த மக்கள் தனது தவறுகளை உணர்ந்தார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அன்புக்கினியவர்களை நமக்கு தேவை, கூப்பிட்ட பொருளுக்கு குரல் கொடுக்காத என் மகனை ஒரு வேசியினுடைய முகத்திலே முழுக்கச் செய்து கேவலப்படுத்தி நீ அவனை மரணிக்கச் செய் என்பதாக அந்த தாய் துவா செய்தால் அல்லவா அது அங்கீகரிக்கப்பட்டது என்பதாக நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்கினியவர்களை இப்படி பெற்றோர்களது துவா நலமாக இருந்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுவான். பெற்றோர்கள் பத்வா செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுவான் என்பதாக நாம் பார்க்கின்றோம். எனவே பெற்றோர்களது நலமான துவாவை பெறக்கூடிய நன்மக்களாக நானும் நீங்களும் ஆகுவதற்குண்டான ஒரு தௌஃபீக்கை வல்லர் ரஹ்மான் கொடுத்தரல வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு